இருக்க ஆரோக்கியமாக வாழ ஆசனங்கள் பெரிதும் உதவுகின்றன என்று சொல்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். யோகாசனங்களில் எளிய முறையில் பயிற்சிகளை இப்பொழுது கற்றுத்தரப்போகிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக விரும்பிகளே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் எல்லா தரப்பினரும் இந்த யோகாசனத்தை பழகி அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் காலையிலே தரப்படுகிறது. பல ஆண்டுகளாக பார்க்கிறார்கள், பயில்கிறார்கள், பலனடைகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு 2 மாணவர்கள் மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் நமது அரங்கிற்கு. அவர்கள் இப்பொழுது யாவரும் செய்ய முடியாத அற்புதமான ஆசனத்தை யோக நித்திரை, ஒரு கால் நீட்டி ஒரு கால் தோளில் போட்டு செய்யக்கூடிய அற்புதமான ஆசனத்தை 2 குழந்தைகளும் செய்ய போகிறது. இது எல்கேஜி, இது முதல் வகுப்பு. சிறு வயது முதலே அதனுடைய பெற்றோர்கள் இந்த ஆசனத்தை பள்ளிக்கூடத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு யோக நித்திர ஆசனத்தை செய்யுங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. வலது காலை முதல்ல போட்டு செய், ரைட் லெக். மெதுவாக செய்யணும், அவசரப்படாமல். மெதுவாக செய். பாருங்கள், ஒரு கால் தோளில் போட்டிருக்கிறார்கள், ஒரு காலை நீட்டி கையால் பிடித்திருக்கிறார்கள். காலை கையால் பிடிக்க முடியாது. காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டு கூட பிடித்து பாருங்கள், பிடிக்க முடியாது. இளமையிலேயே வளைப்போமானால் அது முதுமையானாலும் அந்த வளையும் தன்மை அப்படியே மெயின்டைன் ஆகும். மெதுவாக இறக்குங்க. நேராக உட்காருங்க. அடுத்த கால் நீட்டு, இடது கால் போடணும். போடு, மெதுவாக போடு. மெதுவாக இறக்குங்க. யோக நித்திரை, எத்தனை உறுப்புகள் வளைக்கப்படுகிறது பாருங்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இடது கால், வலது கால். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். திரும்ப பத்மாசனம் போடணும். அங்கே திரும்ப பக்கவாட்டில் செய்ய போகிறார்கள். நேர்களை பார்க்க வேண்டும். சிறு குழந்தைகள் எப்படி செய்கிறார்கள் பாருங்கள். இவைகளெல்லாம் காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியுடன் பழகினால்தான் இது போன்ற ஆசனங்களை பழக முடியும். அதன் பலன்களை முழுமையாக ஆர்ப்பாட்ட எண்ணங்கள், பள்ளிக்கூடத்திலே அதிகமாக சேட்டை, வீட்டிலே சேட்டை, இவைகளெல்லாம் இந்த ஆசனம் பண்ணுகிற குழந்தைகளுக்கு அடங்கிவிடும். பாடங்களிலே கவனம் செலுத்தக்கூடிய தன்மை சிறு வயது முதற்கொண்டே இவர்களுக்கு வந்துவிடும். பிறர் தூண்டித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்காது. அவர்களுடைய முகத்திலே இந்த கடுமையான ஆசனங்களை செய்கிறோமே என்ற ஒரு கடுகடுப்போ, ஒரு பல்லை கடித்து கொண்டோ, கண்ணை மூடிக்கொண்டோ, இறுக்கிக் கொண்டோ அந்த முகபாகம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆசனத்திலே அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். எந்த ஆசனத்தை போடும்போதும் அந்த முக கடுப்பு தெரியக்கூடாது.
சர்வ சாதாரணமாக செய்கிறார்கள். மெதுவாக இறக்குங்க. காலை நேரம் நீட்டணும். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே என்ன பார்க்க திரும்புங்க. கால் நீட்டி பின்பக்கமாக இருந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய போகிறார்கள். எங்கே வலது கால் தூக்கி போடுங்கள். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. பல கோணங்களில் இந்த ஆசனத்தை இந்த இரண்டு மாணவிகளும் கடினமான ஆசனத்தை யோக நித்திரையை அவர்கள் செய்கிறார்கள் வேரியேஷன்ஸோட. இவைகளெல்லாம் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு அவர்கள் பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். மெதுவாக இறங்கும். நல்ல மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். மூச்சுகளை நல்ல மீண்டும் ஒரு முறை பண்ணு. சர்வ சாதாரணமாக பண்ணுகிறார்கள். எல்லா குழந்தைகளாலும் அப்படி முடியாது. அதனுடைய ஆசிரியர் இந்த பிள்ளைகளை சரியாக உழுக்க எடுத்து செய்ய வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளே கலந்து கொள்ள முடியும். மெதுவாக இறங்குங்க. நேராக திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்க. இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்களை சின்ன குழந்தைகள் முதற்கொண்டே கற்றுக் கொடுத்து விடுகிறார்கள். அவர்களுக்கு வயது ஆக 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 சில பல நோய்கள் வர ஆரம்பிக்கும். கண்டதை சாப்பிடுவார்கள். அந்த மாதிரியான நிலையெல்லாம் வராது. கண்டதெல்லாம் சாப்பிடாது. அவருடைய ஆரோக்கியத்தை அவர்களே கவனித்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சிறு வயது முதற்கொண்டே மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் இந்த நாட்டின் எதிர்கால செல்வங்கள். அவர்கள் பல்வேறு பதவிகளையும் பட்டங்களையும் பெற்று நெடுதி இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.